ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு ரியாக்ட் டியூட்டோரியல்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு ஹூக் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஹூக்கை இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம குயிக்காக அதை கவர் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம app.jsxல நம்ம ஹெட்டரில் வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஒரு வழியும் இருக்குது. ஸோ அதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஹோமில் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த லிங்க்கை எடுத்துட்டோம், வெறுமனே ஹோம்னு மட்டும் வச்சிட்டோம். ஓகேவா? ஹோம்னு மட்டும் வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஹூக் என்னென்னா யூஸ் நேவிகேட். ஓகேவா? ஸோ நான் நேவிகேட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் எடுத்துக்கிறேன், யூஸ் நேவிகேட். இந்த ஹூக்கை வச்சும் நம்ம நேவிகேஷன் பண்ணலாம் ரவுட்ஸை. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோமை கிளிக் பண்ணும் போது தான் நமக்கு வந்து நேவிகேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போனா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை கால் பண்ணுவோம். ஆன் கிளிக் அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நேவிகேட் எந்த பாத்துக்கு போகணுமோ அதை ப்ராக்கெட்டில் போட்டுருந்தோம். ஸோ ஸ்லாஷ். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரவே ரன் பண்ணோம்னா அது மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரோ வருது, ஆனால் கிளிக் பண்ணால் ஹோமுக்கு வந்துடும். ஸோ இது அபவுட் கான்டாக்ட் யூசர். ஸோ இது மட்டும் பிளாக் கலர், ஏன்னா இது லிங்காக இல்லை, ஸோ அதனால் பிளாக் கலரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணாலும் ஆனால் வருது. ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ லிங்க்குக்கு பதிலாக நீங்கள் நேவிகேட் யூஸ் பண்ணியும் நேவிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம ரவுட்டரோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கரெக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லா இடத்துல லிங்க்னு கொடுத்துக்க முடியாதுல்ல, ஃபங்க்ஷன்ஸ் முடியும்போது அங்கே லிங்க்னு கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நேவிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல மட்டும் கர்சர் மாதிரி வருது, அங்கே ஏன் கர்சர் மாதிரி வரல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா லிங்க்குக்கு வந்து கர்சர் டிஃபால்ட்டாகவே பாயிண்டரில் இருக்கும். நம்ம இதுக்கும் அப்படி வரணும்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு கர்சர் பாயிண்டர் கொடுத்தா போதும். நீங்கள் சிஎஸ்எஸில் படித்தது தான். இந்த இடத்துல கர்சர் வந்து பாயிண்டர்னு கொடுத்துட்டோம்னா ஸோ நமக்கு அந்த இடத்துல போகும்போது இப்போ பாயிண்டராக வந்துடும். பார்த்தீங்களா? பாயிண்டராக வந்துட்டா, பாயிண்டராக வந்துட்டு. ஓகேவா? ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிள் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து டேட்டா முக்கியம். ஸோ இந்த கரெக்ட் ஆப்ரேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா முழுக்க முழுக்க என்னோட அதாவது லோக்கலாக நானே ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த கிரெட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைனா ஏபிஐ ஃபெச் பண்ண போகிறது இல்லை. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏபிஐ ஃபெச் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கோடர்ஸ், நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நத்திங், ஐடி, டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், நான் டேபிள் ஃபார்மேட்டில் அந்த ஃபெச் பண்ண டேட்டாவை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அது காமிச்சேனா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம், எப்படி டேபிளாக நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு. சரி, ஓகே, ஃபஸ்ட் நம்ம டிவுக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். டேபிள். ஓகேவா? டேபிளில் டேபிள் ஹெட்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ரோ இருக்க போது, அந்த ரோவில் 3 டிஹெச் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு டிஹெச்சில் என்ன இருக்க போகுதுன்னா ஐடி, அடுத்த டிஹெச்சில் என்ன இருக்க போகுதுன்னா டைட்டில், அடுத்ததில் டெஸ்கிரிப்ஷன். ஓகே, இது 3 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் டி பாடி. ஸோ டி பாடிக்குள்ளே தான் நமக்கு தேவையான எல்லாமே வரப்போகுது. அதாவது நம்ம அங்கே தான் லூப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இது வரைக்கும் என்ன பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்துக்கலாம். சரி, என்னடா ஒன்றையும் காணும். சரி, ஓகே, எங்கே ப்ராப்ளம் அப்படின்ட்டு நமக்கு வந்து டேபிள் ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். மேபி யூஸ் ஸ்டேட் வந்து உள்ளே வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன், செக் பண்ணலை. ஓகே, அதே எரர் தான். யூஸ் ஸ்டேட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இம்போர்ட் பண்ணலை. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஓகே கோடர்ஸ், நமக்கு அதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து டைட்டில் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டேபிள் பாடியில் நம்ம லூப் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, டேட்டா எங்கே இருக்குது? டேட்டா. நான் ஃபஸ்ட்டு என்ன போகிறேன்னா டேட்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். டேட்டா டாட் லென்த். ஸோ
நாட் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கேன். ஸோ 0வா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுனா ஒரு டிஆர் அது உள்ள நோ டேட்டா இருக்குது, டேட்டா ஃபவுண்ட். அப்படி டேட்டா இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். டேட்டா நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகே, சம்திங் எரர். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா காலி பிரேசஸ் தான் எரர். ஓகே, இப்போ நம்ம போய் பார்ப்போம் என்ன காட்டுது. டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு காட்டுது. ஏன்னா நம்மளோட அரே வந்து எம்டியாக இல்லை. சாரி டீம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நமக்கு இங்கே டேட்டா ஃபவுண்டர் வந்துட்டு ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே நம்மளோட டேட்டா வந்து ஃபுல் டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபுல் டேட்டாவையுமே எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா எப்பயுமே செக்கிங் தானே, செக் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு குட் ஹேபிட்னே வச்சுக்கோங்க. எப்பயுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம டேட்டா எல்லாத்தையும் வச்சிடலாம். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா ஃபவுண்ட் இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லூப் பண்ண போகிறோம். ஓகே, அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா டாட் மேப் பண்ண போகிறோம். டேட்டாலேருந்து ஒரு ஐட்டமாக எடுத்துக்கிடுவோம். ஸோ சம்திங் எரர் காட்டுது மாதிரி இருக்குது. என்ன எரர் அப்படின்னு பார்த்துடுறோம். கமோ எக்ஸ்பெக்டடா? ஓகே, பண்ணுவோம். ஓகே, எரர் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நம்ம லென்த் வந்து செக் பண்ணிட்டோம்ங்களா? செக் பண்ணதுனால நம்ம டிஆர், ஸோ டிஆருக்குள்ளே நம்ம இன்னொரு டிஆர் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஓகே, இங்கே நம்ம ஒரு டிவ் மாதிரி வச்சுக்கிடுவோம். டிவ்வுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சாரி டேட்டாவை மேப் பண்ண போகிறோம். டேட்டா டாட் மேப் ஐட்டம் ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் போட மட்டும் மறந்துடாதீங்க. டேட்டா வராது, எரரும் காட்டாது. என்ன எரர்னு கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஓகே, இதில் ஒரு டிஆர் போட்டு கீ கொடுத்துக்கிடுவோம். கீ வந்து ஐட்டம் டாட் ஐடி. ஓகே, உள்ள 3 டேட்டா வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட்டம் டாட் ஐடி, next item dot title, so next description. ஓகே, இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஓகே, வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டிவ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டிவ்வை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணி விட்ருவோமே. ஃப்ராக்ரன்ஸில் கொடுத்துருவோம். ஓகே, கரெக்டாக வந்துட்டு. ஓகே, அந்த டிவ் கொடுக்கல, நம்ம இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்தனால கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஐடி 1, டைட்டில் 1, டெஸ்கிரிப்ஷன் 1. ஸோ CRUD ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா ரீட் ஆப்ரேஷன் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ ரீடு. ஸோ கிரியேட் இருக்குது, டெலீட் இருக்குது, அப்டேட் இருக்குது. ஸோ கிரியேட் பண்ணனா நமக்கு இங்கே என்ன தேவைப்படும்? ஒரு ஃபார்ம் தேவைப்படும். அப்டேட் பண்ணால் என்ன தேவைப்படும்? அதுக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படும். ஸோ டெலிட் பண்ணணும்னா டெலிட் பட்டன் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? சரி, ஓகே, இந்த டேபிளுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இல்லை அங்கேயே ஒரு ஃபார்ம் வச்சுருவோமே ஆடுக்கு. ஓகே, இங்கே நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிடுவோம். ஃபார்ம் ஆக்ஷன்லாம் வேண்டாம். ஃபார்மில் நமக்கு என்னலாம் இருக்க போதுன்னா டோட்டலாக 2 ஃபீல்டு தான் இருக்க போகுது. இன்புட்டில் டெக்ஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டரில் என்ன இருக்க போகுதுன்னா டைட்டில். ஓகேவா? ரெக்வயர்ட். இது டெஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி ரெக்வயர்ட். ஓகே, என்ன ஒரு சப்மிட் பண்ண வச்சுக்கிடுவோம் ஆடுன்ட்டு. ஓகே, நம்ம ஃபார்ம் க்ரியேட் ஆகிட்டு கொஞ்சம் கொடூரமாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிடும். H1ல் ஆட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு பிஆர் வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு பிஆர், ரெண்டு பிஆர் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
டேட்டா கீழே கீழே இருக்கும். பிஆர் 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 பிரேக். இங்கே ஃபார்முக்கு அடுத்து நம்ம இந்த இதுக்கு அடுத்து 2 பிரேக் வச்சுக்கிடுவோம். பிரேக். ஸோ ஓகே, இப்போ பார்க்க ஓரளவு நீட்டாக இருக்குது. இப்போ நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக மாற்றிட்டோம். ஓகேவா? சரி, ஓகே. கீழே அப்படியே ஒரு எடிட்டுக்கும் ஒன்று வச்சுருவோமா? எடிட் பண்ணுறதுக்கும். ஓகே, பேரலாக இதே ஃபார்ம் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு டேபிளுக்கு கீழே எடிட் அப்படின்னு வச்சுருவோம். எடிட் டேட்டா வந்துருச்சு. எடிட் டேட்டா வந்துருச்சு. ஸோ அந்த பட்டன் இந்த எடிட்னு மாறணுங்களா? ஸோ எடிட்டும் மேலேயே இருக்கட்டுமே, எதுக்கு கீழே? என்ன கண்ட்ரோல் எக்ஸ். எடிட்டும் மேலேயே இருக்கட்டும். ஆட் டேட்டா, எடிட் டேட்டா மேலே இருக்குது. ஸோ நம்ம டேட்டா கீழே இருக்குது. சரி, ஓகே. இந்த எடிட் டேட்டா அப்படிங்கிறத நம்ம எப்போ வரணும்னா எடிட் வந்து கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வரணும். ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேபிள் வந்து எடிட் ஆப்ஷனும் டெலிட் ஆப்ஷனும் வச்சுட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் எப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு டிஹெச் க்ரியேட் பண்ணுறேன். எடிட் அப்படி இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். டெலீட். ஓகே, எடிட் டெலீட் க்ரியேட் பண்ணிட்டேனா? ஸோ அப்போ நான் இங்கேயும் க்ரியேட் பண்ணணும்லா ஒரு டிடி. டிடியில் என்ன போகிறோம்னா ஒரு பட்டன் எடிட்டு. டைப் வந்து பட்டன். ஓகே, இந்த லைன் ஓகேவா? ஸோ ஓகே 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 நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பட்டன் வேணும், டெலீட். ஸோ நான் நிறைய இந்த ஐகான்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. ஸோ அங்கே பாருங்கள், என் கீபோர்டு மாறிக்கிட்டே இருக்குங்க திடீர்னு. எதை அமுக்கிறேன்னு எனக்கே தெரில. இது எங்கே டைப் ஆகி கிடைக்குன்னு தெரில. ஸோ ஓகே, நம்ம எதுவும் டைப் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டெலீட். இப்போ போய் பார்த்தோம்னா இங்கே எடிட்னு ஒரு பட்டன் இருக்குது, டெலீட்னு ஒரு பட்டன் இருக்குது, ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது, எடிட்னு ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எடிட்டை கிளிக் பண்ணால் அந்த எடிட் வரணும், இல்லைனா ஆடுங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ எடிட் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது இருக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணுவோம். கான்ஸ்ட் எடிட் ஸ்டேட், செட் எடிட் ஸ்டேட். ஓகேவா? யூஸ் ஸ்டேட் ஆஃப் என்ன வச்சுக்கிடுவோம், ஃபால்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2 டிவையுமே நம்ம வந்து இந்த ஒரே ஸ்டேட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவோம். ஓகே, எடிட் ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது காட்டணும், ட்ரூவாக இல்லைனா இது காட்டணும். அப்புறம் நம்ம வந்து இங்கே எழுத வேண்டாம், டாப்பில் எழுதிடுவோம். எடிட் ஸ்டேட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன காட்டணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன காட்டணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா எடிட் டேட்டாங்கிறத காட்டணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் டேட்டாங்கிறத காட்டணும். ஓகே, இப்போ வந்து ஆட் டேட்டான்னு காட்டுது, ஏன்னா ஃபால்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரூவாக மாற்றி செக் பண்ணி பார்ப்போம். ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா என்னாச்சு, மாறலை. எடிட்டை மாறிட்டு கொஞ்சம் ஸ்லோ போல், நம்ம லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஸோ ஓகே, மாறிட்டு. ஸோ இப்போ நம்ம அதை ஃபால்ஸ்லேயே வச்சுக்கிடுவோம். ஓகே, ஃபால்ஸில் மாற்றிட்டோம். ஓகே கோடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆட் டேட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ CRUD ஆப்ரேஷன்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ரியாக்ட். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா வருத்தப்படுவீங்க. ஓகேவா கோடர்ஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.